அவர்கிட்ட குறைகள் இருந்தால் வெளிப்படையா பேசுங்க, அது ஏத்துக்கிறது ஒன்று. ஆனா ஆபாச பேச்சுகளா அண்ணன் அவர்களையும் அண்ணனை சார்ந்த இருக்க தம்பிகளையும் இழிவாக பேசுவது ஒருபோதும் ஏற்படுவது கிடையாது. நான் மீண்டும் ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறது என்னன்னா, இந்த காவல்துறை அவர்கள் இந்த வாய்ஸ் ஆஃப் சரத், வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ், இந்த வாய்ஸ் ஆஃப் மேடி இவங்களுடைய காணொலிகளை கொஞ்சம் போய் பாருங்க. ரொம்ப இழிவா சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் மேடி குறிப்பாக எனக்கு இப்போ ஒரு தகவல் சகோதரர் ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு, ஆனா இவரை பத்தி கொஞ்சம் பேசி பதிவு பண்ணுங்க, ரொம்ப மனம் வருந்துற மாதிரி இருக்கு இந்த காணொலி பார்க்கும்போது, உண்மையாவே என்னால் ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதன் காரணத்துக்காகவே இந்த காணொலியில அவரை பற்றி முழுமையா சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். அவர் பேசிய அந்த காணொலியில் ஒரு சிறிய துளியை நான் பதிவும் செய்யறேன், அதையும் பார்த்துருங்க. அது பார்த்துட்டு நீங்க அவருடைய செயல்பாடை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. காவல்துறை இதை ஒரு கோரிக்கையாக வைத்து வரும் காலங்களில் இதுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்கலாம். நன்றி. அப்படி கிடையாது முட்டு முனுசாமியே, நான் பாடுறேன் பாரு. அதாவது ராவண மவனா ராத்திரி நேரம்டா, எங்க அண்ணனும் நானும் ரகலைகள் பண்ணும் காலுண்டா, ஆட்டிய போடுவண்டா. உறவுகளுக்கு வணக்கம். இந்த அரசுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அவங்க எந்த மாதிரியான குரல் கொடுத்தாலும், எந்த மாதிரியான ஆபாச பேச்சுகள், அவதூறு பேச்சுகள் எப்படி பேசினாலும் இந்த அரசு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா தான் இருக்கும். இது காலங்காலமா இப்படிதான் இருக்கு அரசுகளோட நிலைப்பாடு. எந்த அரசும் வந்து ஒரு தூய்மையான ஒரு நிலைப்பாட்டுல இந்த மாதிரி விஷயத்துல ஊடகங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடிய சூழல்ல எந்த அரசுமே இல்லை. காரணம், தன்னுடைய எதிர்கட்சி தலைவர்களை எவ்வளவு ஆபாசமாக பேசி மக்கள் மத்தியில அவங்களை அவமானப்படுத்தணும் என்ற இந்த நோக்கில தான் இவங்க தொடர்ந்து செயல்படுறாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த அரசுகள் வேணாம் வந்து கடந்து போகலாம், பாதுகாப்பு கொடுக்கலாம், இதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் சட்டமும் நீதிமன்றமும் ஒருபோதும் அதை செய்யாது. சட்டமும் நீதிமன்றமும் எப்படி சொல்றதுன்னா மக்களுக்காக தான் செயல்படும், மக்களோட நலனுக்காகவும் நீதிக்காகவும் செயல்படும் என்றது மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்காங்க தமிழ்நாட்டில். அதுதான் அண்ணன் சீமான் அவர் இழிவாக பேசிய, அவதூறு பேசிய, குற்றச்சாட்டுகளை வைத்த 2 நபர்கள் மீது வந்து வழக்குகள் பாயப்பட்டது. இதுவரைக்கும் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதான்னு தெரியல, இது வரைக்கும் அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. நம்மளுடைய இன்னொரு கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இது மாதிரி எல்லா தலைவர்களும் இழிவாக பேசக்கூடியவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. இவர்களுடைய காணொலிகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்துட்டு சைபர் கிரைம் பிரிவு கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களை இவர்கள் 2 பேர் மட்டும்தான் இழிவா பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது மாதிரி பல பேர் இருக்காங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவங்களோட பேரை இணைச்சு வச்சுக்கிட்டு பல நபர்கள் இப்படிதான் திருந்து எப்படி சொல்றதுன்னா உலா வராங்க. அப்படி வர சில நபர்கள்ல பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் சரத், வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ், வாய்ஸ் ஆஃப் மேடி இந்த மாதிரி இருக்கிற ஐடிக்கள்ல போய் பார்த்தா அண்ணனை பற்றி இழிவா பேசுறதுக்கு மட்டும் இல்லாம கொச்சையா வடிவமைப்பு செஞ்சு கொச்சையான வார்த்தைகளாக ஒரு ஆணும் வந்து இணைந்து இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கிற மாதிரி அண்ணனையும் சாட்டை துரைமுருகன் அவர்களையும் ரொம்ப இழிவான காணொலிகள்லாம் வந்துட்டு இந்த வாய்ஸ் ஆஃப் மேடின்னு சொல்லி ஒரு நபர் வந்துட்டு தொடர்ந்து காணொலிகளை பதிவு செஞ்சிருக்காரு. இந்த மாதிரியான காணொலிகள்ல வந்து போய் பார்த்தா தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கூட இழிவுபடுத்தி எல்லாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு நபர் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை இழிவாக எப்படி உங்களால பேச முடியுதுன்னு தெரியல. தனிநபர் தாக்குதல், கருத்தியலா கோட்பாடுகள்ல எதனா முரண் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, அந்த நபரை கொச்சையாக பேசி மக்கள் ரசிக்கிறாங்களா நமக்கு தெரியல. அது பார்க்கும்போது நமக்கு அது ஒரு அருவருப்பா இருக்கு. இந்த வாய்ஸ் ஆஃப் மேடின்ற நபர் ஒரு காணொலியில சாட்டை துரைமுருகன் அண்ணனை வந்து ரொம்ப இழிவா தன்னுடைய துணைவியாரை பற்றியே ஒரு இழிவா ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. இதை வந்து உண்மையாகவும் நம்ம ஏத்துக்க முடியாது. இதை வந்துட்டு தயவு செஞ்சு காவல்துறை இதை இந்த காணொலி மூலமாக கூட கோரிக்கை வைக்கிறேன். இல்ல உறவுகள் இந்த காணொலியை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா பல விஷயங்கள் நம்ம காணொலியா பேசுறத யாருமே அந்த காணொலிகளை பார்க்கறதை விட ஷேர் பண்றீங்கன்னு நமக்கு தெரியல. நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா சரியானதை முறையானதையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் நம்ம பேசுறது. நம்ம வேற எந்த நோக்கமும் கிடையாது. நம்மளால முடிஞ்சது மக்கள் களத்துல ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் களத்துல போய் நம்மளால பேசவும் முடியாது, நம்மளால நிற்கவும் முடியாது, நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா மக்களுக்கு பொழுதுபோக்கா வந்து காணொலிகள் பார்க்கக்கூடிய சூழல் உருவாகுது. அலைபேசி எடுத்தாங்கன்னா யாராவது கொஞ்சம் பேசியிருக்காங்களா, சரியானது பேசியிருக்காங்க தொடர்ந்து பாக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம காணொலிகள் பார்க்கும்போது இந்த தம்பி சொல்றது கரெக்டா இருக்கு, எப்படி பேசுவாங்கன்ற அந்த எண்ணங்களை உருவாக்கலாம். அந்த எண்ணங்களை உருவாக்குறது நீங்க தான் இந்த காணொலிகள் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி நபர்கள் வந்துட்டு இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷா இருக்கட்டும், இந்த மேடியா இருக்கட்டும், இந்த சரத்தா இருக்கட்டும், பல விஷயங்களை அவதூறுகளை அள்ளி வீசுறதும் ஒரு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டும் இல்லாத அந்த கட்சியில் இருக்கும் பொறுப்பாளர் எல்லாரும் இழிவா பேசக்கூடிய இந்த மாதிரி சூழல்ல இருக்கக்கூடிய நபர்கள் தான். இவர்களுடைய காணொலிகள் பின்புலத்தை கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை கடந்த தேர்தலில் இழிவுபடுத்தி, எவ்வளவு அசிங்கப்படுத்தி, எவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் என்ற இந்த நபர் வந்துட்டு ஏற்கனவே ஒரு வழக்கெல்லாம் அவர் மேல பதியப்பட்டிருக்கு. ஆனா இதுவரையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா தெரியல. பெண் பிள்ளைகளை வந்து ஆசை வார்த்தைகளை கூறி ஆபாச செயல்களில் ஈடுபட்டிருக்கா சொல்லி ஒரு மேல ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு. இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் என்ற இந்த நபர் எப்படி இருக்காருன்னா அவருக்கு வாய்க்கு வந்தபடி என்ன வேணாலும் பேசுவார். கடந்த சமீபத்திய ஒரு பேட்டியில போய் பார்த்திருந்தீங்கன்னா அவர் ரிவ்யூ எடுத்துட்டு இருக்காங்க கட்டா குஸ்தியில. அந்த கட்டா குஸ்தி ரிவ்யூல வந்து சம்பந்தமே இல்லாத ரஜினி அவர்களை பற்றி ஒரு இழிவுபடுத்தும் விதமாக ஜெயிலர் 2 வந்ததுன்னா, எங்க ஜனநாயகனோட வந்ததுன்னா அவரை வந்துட்டு
ஏதோ ஒரு வார்த்தை அதை சொன்னாரு, குஜிலி மஸ்து அப்படி ஏதோ பண்ணிடுவேன் ரஜினியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இவராலலாம் இந்த அளவு பேசிக்கிட்டு இருக்க முடியுதுன்னு தெரியல. இத்தனைக்கும் ரஜினி அவர்களை பார்த்து திரைத்துறையில் வளர்ந்து வந்த விஜய் அவர்கள் தான் இந்த முதல்வராக இருக்காரு. ஆனா அவரே என்ன பதிவு பண்றாருன்னா, எங்க தலைமை ஒன்னும் சொல்ல, எங்க தலைமை சொன்னா விஜய் ரஜினியோட இதெல்லாம் பிம்பத்தை உடைச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பதிவு பண்ணியிருந்தார். இப்படி பல விஷயங்களை அவதூறுகளை அள்ளி வீசக்கூடிய இந்த மாதிரியான நபர்களை தயவு செஞ்சு சைபர் கிரைம் வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இல்லை பொது அறிக்கையாகவது விட இனி வரும் காலங்களை தலைவர்களை இழிவுபடுத்த காணொலிகள் நீங்க பதிவு பண்ணிருந்தா அந்த காணொலிகளை நீக்கி இருக்கணும். அப்படி நீக்காம அந்த காணொலிகள் உங்களுடைய வலைதளங்கள்ல உங்களோட Facebook இன்ஸ்டா ஐடியில இருந்ததுன்னா உங்கள் மீது நடவடிக்கை பாயும் சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடணும்ன்றத நம்மளுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து தலைவர்களை இழிவுபடுத்தும் விதமாக வந்துட்டு Facebook தளத்துல போய் பார்த்தா கொச்சையான வார்த்தைகள்ல பயமே இல்லாம ஃபேக் ஐடியை வச்சு பண்றாங்க. ஆனா ஃபேக் ஐடியை தனிநபர்களால எங்களால வந்துட்டு போய் பார்த்து யாரும் என்று கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு அரசை சார்ந்திருக்கும் காவல்துறை, சைபர் கிரைம் இவங்களால மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும், அதை முடக்கவும் முடியும். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை போய் பாருங்க. ஏன்னா எங்களுடைய சமூக வலைதளங்கள்ல பொய்யான குற்றச்சாட்டுகளை, அவதூறுகளை மக்கள் மனசில் போய் விதைத்து தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவை தவிர மக்களுக்கு உண்மையாவே தெரியும் இந்த மக்களுக்கான அரசு மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி அந்த மக்களுக்கு தெரியும். ஆனா இந்த அவதூறுகளை பரப்பக்கூடிய இந்த மாதிரியான இந்த இன்ஸ்டா ஐடிகளை வைத்துக்கொண்டு, Facebook ஐடி, ட்விட்டர் ஐடியை வைத்துக்கொண்டு வெறும் ஆபாச பேச்சுக்களை மட்டும் பேசிக்கிட்டு ஆபாசமான ஒரு கொச்சையான செயல்களை ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் பல எதிர்வினைகளை நாங்க ஆற்றினாலும் அது வெளியே போய் தெரியுதான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி காணொலிகள் எடுத்து பேசும்போது தான் இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்கன்றது அந்த கட்சி உறவுகளையும் முதல்ல தெரியணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தான் ஆபாசமா செயல்பட்டு இருக்கு. உண்மையும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி ஐடிகளை புதிதாக தவறான நபர்கள், எதிர்கட்சியில் உள்ள நபர்கள் உருவாக்கி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு தவறான பதிவுகளை போட்டு நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல ஆரம்பிக்குது, அவங்க தான் தவறான பதிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகள் தான் முதல்ல ஆபாச பேச்சுகளை தொடர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. அதிகமா பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல கொச்சையா போடக்கூடிய பதிவுகள்ல நாம் தமிழர் கட்சி அண்ணன் புகைப்படம், தலைவர் புகைப்படம், இந்த மாதிரி புகைப்படங்களை வைத்துக்கொண்டு அவங்க பதிவு படும்போது நாம் தமிழர் கட்சி சின்னத்தின் புகைப்படங்கள் அவங்க ஐடியில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தவறான தகவல், தவறான கொச்சையான வார்த்தைகள் திட்டதான் செய்யறாங்க. நம்மளும் போய் பாக்குறோம். ஆனா எல்லாரும் நாம் தமிழர் கட்சியான்னு நம்மளால உறுதியா சொல்லவும் முடியல. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பெயரை சிதைக்கணும்னா இந்த மாதிரியான மாஃபியா கும்பல் என்ன பண்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஐடிக்கு போட்டோக்களை வைத்துக் கொண்டு நாம் தமிழர் ஆதரவா பதிவு பண்ற மாதிரி திடீர்னு என்ன பண்றாங்கன்னா போயிட்டு அசிங்கமா பதிவு பண்ணும்போது மக்கள் மத்தியில என்ன தோணுதுன்னா, இவங்களாம் இவ்வளவு ஆபாசமா இந்த மாதிரி பதிவு பண்ற, இவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுன்ற சூழலை உருவாக்குறாங்க. இந்த மாதிரியான எண்ணத்தை விதைத்து தான் உண்மையாவே கடந்த தேர்தலில் வாக்கு சதவீத குறைவுக்கு காரணம். இதற்கு என்ன நடவடிக்கை வரும் காலங்களில் கட்சி சார்ந்து தொழில்நுட்ப பாசறை சார்ந்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்றத நம்ம அவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இதுக்கான ஒரு முறையான நடவடிக்கை வரும் காலங்களில் சமூக வலைதளங்களை, இன்ஸ்டா ஐடிகள்ல பயணம் செய்யக்கூடிய உறவுகள், நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்குன்னு ஏதாவது ஒரு டேக்லைன் இருக்கணும். அப்போதான் வந்து இவங்க கட்சி உறவான்றது தெரியும். ஏன்னா ஒருத்தர் ஆபாசமா ஒருத்தர் பதிவு பண்ணிட்டாருன்னா நாம் தமிழர் கட்சி தான் நான் சொல்லிட்டு அது ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்குது. இந்த மாதிரி பின்னடைவு தான் மக்கள் மத்தியில, நமக்கு இளைஞர்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக விஜயை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பின்னடைவா இருக்கு. ஏன்னா நாம தன்மையா தான் பேசிக்கிட்டு இருக்கோம், நாம ஒரு முறையா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் சில நபர்கள் பேசக்கூடிய முறை தவறி பேசக்கூடிய பேச்சுக்கள்னால ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு பின்னடைவை கொடுக்குதுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு தான். இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாதுன்னா வரும் காலங்கள் அண்ணன் வந்து கடந்த 2021 தேர்தல்கள்ல கூட நமக்கு ஒரு படிப்பினையா சொல்லியிருந்தார். முதல்ல வந்து சமூக வலைதளங்கள்ல சண்டையிட்டு பேசுவதை முதல்ல நிறுத்துங்க. நீங்க ஒரு வார்த்தையை பேசும்போது, எதிர்த்தரப்பு ஒரு வார்த்தையை பேசும்போது தொடர்ந்து அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகி உங்கள் நிலை தடுமாறி நீங்கள் ஆளாளுக்கு ஒரு பேச்சை பேசும்போது எங்க போய் நிக்குதுன்னா அது ஆபாச பேச்சில் போய் நிக்குது. இந்த மாதிரி பதிவுகளை நீங்க தவிர்க்கணும். அதுதான் வந்து கட்சிக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. தனி மனித ஒழுக்கம் தான் இந்த கட்சிக்கு முக்கிய காரணம். நாம இந்த களத்துல வந்து வீரியமா மக்கள் மத்தியில மனசுல நிக்கிறது காரணம் சொல்லி அண்ணன் அவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளுடைய தனி மனித ஒழுக்கம்ன்றது வெறும் நாம வாழ்ற வாழ்க்கையில கிடையாது, நாம பயணம் செய்யக்கூடிய இடங்களிலும் தான். ஏன்னா நம்ம பயணம் எப்படி இருக்குன்னா சமூக வலைதளங்கள்ல இருக்கிற பயணங்கள் தான் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய Facebook இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எக்ஸ் தளமா இருக்கட்டும், இப்படி எல்லா தளங்களையும் நம்ம கண்ணியமாக பதிவு செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா நாம ஒரு ஆபாச வார்த்தையை ஒரு முறை பேசினா அவன் 1000 முறை பரப்புரை செய்யறான். ஒரு முறை ஏதாவது நம்ம வார்த்தையை தவறா விட்டோம்னா அவன் அதை பல முறை தவற விடுற மாதிரி நம்மள பதிவு பண்ண வைக்கிறான். இப்படி நம்ம மீது அவதூறுகளை தொடர்ந்து வீசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் நம்மளுடைய ஒரு ஆர்வத்தின் மிகுதின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஆர்வத்தின் மிகுதியா செயல்படுறதுனால சில தவறுகள் நம்மளே அறியாமலே நடக்கலாம். இது நம்ம கட்சியை சார்ந்தும் நடந்திருக்கலாம். ஆனா கட்சியே இல்லாதவன் நம்மளுடைய ஐடிகளை வச்சுக்கிட்டு Facebook தளத்துல ஆபாசமா பதிவு பண்ணிக்கிட்டு யாரை வந்து அவன் ஆதரவு படுத்துறான்னு சொல்றானோ, அண்ணன் சீமானே நாம் தமிழ் ஆதரவாக நான் நிக்கிறேன்னு சொல்றானோ அவனாலதான் அந்த பின்னடைவே நமக்கு வருது. அப்போ நாம என்ன பண்ணணும்ன்றதை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்.
பார்க்கணும். நமக்குன்னு ஒரு ஐடியில நமக்குன்னு ஒரு எண் இருக்குதுன்னா அந்த எண் Facebook தளத்திலேயோ இல்ல இன்ஸ்டா தளத்திலேயோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்மளுடைய புகைப்படத்தின் கீழே பதிவு பண்ற மாதிரி இருக்கணும். நாளைக்கு ஒருத்தர் இந்த தவறு செஞ்சுட்டாரு, இந்த எண் அப்படி இருக்கணும், அந்த எண் யாருடையதுன்னு பார்க்கும்போது அந்த நபர் யாரும் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்மளுடைய அவதூறா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா நம்மளுடைய எண்ணை பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினா அவன் சிக்குவான். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இது நுணுக்கமா தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்ந்து இதெல்லாம் முன்னெடுத்தாங்கன்னா சிறப்பாகவே இருக்கும். சுனந்தா சகோ அவர்கள் வந்து நான் பலமுறை அவங்க தொடர்பு கூட பேசியிருக்கேன். உண்மையாவும் அவங்க கிட்ட பலமுறை பேசும்போது ஒவ்வொரு முறையும் மதிப்பா அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்க. நான் எனக்கு கிடைக்கிற சில தகவல்கள் உடனே கடத்தும், அது உடனே அதற்கான விளக்கத்தையும் கொடுப்பாங்க. ஏன்னா சமீப காலமா அண்ணன் மீது அவதூறுகள் நடந்துகிட்டு இருக்கு, இந்த கேண்டி கிரஷ் சகோதரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் தகவலை அனுப்பின உடனே அதற்கான நடவடிக்கையான வேலையை எடுத்து எனக்கு ஒரு குரல் பதிவும் அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா அவங்க கிட்ட உடனடியா நம்ம ஒரு தகவலை அனுப்பும்போது அந்த தகவலுக்கு உரிய மரியாதை கொடுத்து அதற்கான வேலைகளை முன்னெடுப்பு செய்யறதுல அவங்களுடைய நிலைப்பாடு மிகவும் எப்படி சொல்றதுன்னா மதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நான் அதை தொடர்ந்து அவங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த நன்றிக்கு நான் எங்க நிகழ்வுல பார்த்தா நன்றியை சொல்லிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு தகவலை கொண்டு போய் அவங்க சேர்க்கணும்னா அவங்க பார்த்துட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி தகவல் தொழில்நுட்ப பாசறையில சிறப்பா இருக்காங்க. இதையும் கொஞ்சம் சில விஷயங்கள் எடுத்து செய்யும் போது சில மாற்றங்கள் வரணும் ஒரு நம்பிக்கை தான். முதல்ல இந்த மாதிரியான இன்ஸ்டால தவறா பதிவு பண்றவங்களுக்கு ஒரு எப்படி சொல்ற நெருக்கடியை இந்த காவல்துறை கொடுக்கணும். ஆபாச பேச்சுக்களை அனுமதி செய்யாதீங்க. இந்த ஆபாச பேச்சுக்கள்லாம் வேண்டாம். கருத்தியெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை வைங்க. குறைகள் இருந்தா எடுத்து சொல்லுங்க, அவ்வளவுதான். நீங்க நிறைகளை கூட நாம் தமிழர் கட்சி மீது சொல்லணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்ககிட்ட குறைகள் இருந்தா வெளிப்படையா பேசுங்க, அது ஏத்துக்கிறது ஒன்று இல்லை. ஆனா ஆபாச பேச்சுக்களா அண்ணன் அவர்களையும் அண்ணனை சார்ந்த இருக்க தம்பிகளையும் இழிவாக பேசுவது ஒருபோதும் ஏற்புடையது கிடையாது. நான் மீண்டும் ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறது என்னன்னா, இந்த காவல்துறை அவர்கள் இந்த வாய்ஸ் ஆஃப் சரத், வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ், இந்த வாய்ஸ் ஆஃப் மேடி இவங்களுடைய காணொலிகளை கொஞ்சம் போய் பாருங்க. ரொம்ப இழிவா சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் மேடி குறிப்பாக எனக்கு இப்போ ஒரு தகவல் சகோதரர் ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு, ஆனா இவரை பத்தி கொஞ்சம் பேசி பதிவு பண்ணுங்க, ரொம்ப மனம் வருந்துற மாதிரி இருக்கு இந்த காணொலி பார்க்கும்போது, உண்மையாவே என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதன் காரணத்துக்காகவே இந்த காணொலியில அவரை பற்றி முழுமையா சொல்லணுன்றதுக்காகவே சொல்லியிருக்கேன். அவர் பேசிய அந்த காணொலியில் ஒரு சிறிய துளியை நான் பதிவும் செய்யறேன், அதையும் பார்த்துருங்க. அது பார்த்துட்டு நீங்க அவருடைய செயல்பாடை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. காவல்துறை இதை ஒரு கோரிக்கையாக வைத்து வருங்காலங்கள்ல இதுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.